நாயக்கர்களை மறவர்கள் எதிர்த்து சண்டை போடலை. நாயக்கர்கள்ட்ட மறவர்கள் அடிமையாக இருந்தாங்க. நாயக்கர்கள்ட்ட பாளையப்பட்டு வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. வணங்காமல் தான் இருக்கும் வண்ட மறவனையும் வளைத்து கொண்டு பிடித்து கொண்டு வந்து வணங்கச் செய்வேன் அப்படின்னு யார் சொல்கிறா? மெய்யழகன் படம் பார்த்துருப்பீங்களா? இந்த படத்தில் கார்த்தி சொல்வார், அந்த சீன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கரிகாலன் வந்து அப்படியே குதிரை மேலே யானை மேலே வரார் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு யோசிங்க, அவ்வளோ பெரிய சண்டை. அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொளி வந்து ரொம்ப முக்கியமான காணொளி. ஸோ எல்லாருமே வந்து காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாடுங்க. ஏன்னா ரொம்ப நாளாகவே வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு பொய்யான ஒரு வதந்தியை வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த வரலாற்று திருடர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு தக்க வரலாற்றை மாற்றுறதுக்காக சில பொய்யையும் புரட்டையும் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பரப்பிட்டு வராங்க. அப்படி பரப்பக்கூடிய அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு அப்படி கேட்டிங்கன்னா, அதாவது வந்து நாயக்கர் படையெடுப்பு வரும்போது மறவர்கள் வந்து எதிர்த்து சண்டை போடலை. நாயக்கர்கள்ட்ட மறவர்கள் அடிமையாக இருந்தாங்க. நாயக்கர்கள்ட்ட பாளையப்பட்டு வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ கதை சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையான்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்க எப்படி கெடுக்கலாம், இந்த வரலாற்றை எப்படியெல்லாம் தமிழர்கள் வரலாற்றை அப்படி புரட்டாக மாற்றலாம், பொய்யாக மாற்றலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷ கிருமிகள் செய்யக்கூடிய வேலை தான் இது. இதை வந்து என்னென்னு ஏதுன்னே தெரியாமல் கமெண்டில் வந்து போடுறது, அதை வந்து பதிவாக போடுறது, அதை அப்படியே பேசுகிறது அப்படின்னு முட்டாள்தனமான ஒரு சமூகமாக வந்து மாறிட்டுருக்காங்க. ஸோ ஆனால் வந்து படிப்பறிவு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வரலாற்றை உண்மை என்னன்னு தெரியும், அவங்க படித்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்ப்போம். சிலர் வந்து சொல்கிறாங்கல்ல, மறவர்கள் வந்து நாயக்கர்கள்ட்ட வந்து பாளையம் வாங்கிட்டு போயிட்டாங்க, மறவர்கள் வந்து நாயக்கர் படையெடுத்து வரும்போது சண்டை போடலை அப்படின்னு சொல்கிறாங்களா? அது உண்மையா அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் வந்து எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. பொய் எத்தனை நாள் தான் வந்து ஊர் சுற்றி வரும்? ஸோ உண்மை வந்து வெளியே வந்து தானே ஆகணும். ஸோ உண்மை இருக்குது, பட் ஆனால் நம்ம தேடி படிக்கணும். அதுதான் அதில் உள்ள ரிஸ்க். உண்மையை வந்து நம்ம தான் தேடி படிக்கணும். யாரும் வந்து உண்மையை வந்து தேடி உங்களை வந்து சொல்ல மாட்டாங்க, வேணா போய் படிப்பா அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து உண்மையை தேடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு உண்மை இருக்குது. அதாவது விஸ்வநாத நாயக்கர் 1530 வந்து மதுரை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஆட்சி பண்ண காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விரையாத கண்டன் அப்படிங்கிற இடத்துல வந்து ஜெயதுங்க சேதுபதி அப்படிங்கிற மன்னர் வந்து ஆட்சி பண்ணிட்டு வராரு. யார்? விஸ்வநாத நாயக்கர் ஆட்சியில் இருக்கும்போதே இங்கே ஜெயதுங்க சேதுபதி மன்னர் விரையாத கண்டனை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு வராரு. ஸோ ஆட்சி பண்ணிட்டு வராரு. இவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு வரும்போது நம்ம விஸ்வநாத நாயக்கர் வந்து சேதுபதிகளை வந்து தங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜெயதுங்க சேதுபதி அதுக்கு கட்டுப்படலை. அவர் வந்து நீ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். விஸ்வநாத நாயக்கர் வந்து ஜெயதுங்க சேதுபதி மேலே போர் தொடுக்கார். போர் தொடுத்து ஜெயதுங்க சேதுபதியை கைது பண்ணுறாரு. கைது பண்ணது மட்டும் இல்லாமல் ஜெயதுங்க சேதுபதியை கொலையே பண்ணிடுறாரு. அப்போ பாருங்கள், ஜெயதுங்க சேதுபதியை விஸ்வநாத நாயக்கர் கொலையே பண்ணிடுறார் தனக்கு கட்டுப்படலை அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இங்கே என்ன இங்கே என்ன கதை சொல்லப்படுது? மறவர்கள் வந்து நாயக்கர்கிட்ட வந்து பாளையம் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு கதை சொல்லப்படுது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் மறவர் மன்னரை கொலையே பண்ணியிருக்கார். ஸோ கொலை பண்ணிட்டார். அதாவது ஜெயதுங்க சேதுபதியும் விஸ்வநாத நாயக்கருக்கு கட்டுப்பட்டு இல்லை அப்படிங்கிறது வரலாற்றில் உண்மையான ஒரு ஆவணப்பூர்வமான உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு மன்னர் வரார். ஜெயதுங்க சேதுபதியை கொலை பண்ணிட்டாங்கள்ல, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் சடைக்க சேதுபதி அப்படின்னு ஒரு சேதுபதி வராரு. இந்த சேதுபதி மன்னர் வந்து போகலூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு வராரு. இப்போ யார் ஆட்சியில் இருக்கா தெரியுமா? 1639 யாருடைய ஆட்சி? திருமலை நாயக்கரோட ஆட்சி. திருமலை நாயக்கரோட ஆட்சியில் வந்து திருமலை நாயக்கர் சொல்கிறார் தங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் சடைக்கன் சேதுபதி கட்டுப்பட்டு இல்லை. ஸோ வந்து இவரை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவர் மேலே போர் தொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து வரலாற்றில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட திருமலை நாயக்கரோட தளபதியாக இருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா ராமப்பையர் அப்படிங்கிறவர். இந்த ராமப்பையரும் திருமலை நாயக்கரும் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இதுவும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாரு பாருங்கள், வணங்காமல் தான் இருக்கும் வண்ட மறவனையும் வளைத்து கொண்டு பிடித்து கொண்டு வந்து வணங்கச் செய்வேன் அப்படின்னு யார் சொல்கிறா? ராமப்பையர் அப்படிங்கிறவர் திருமலை நாயக்கரோட தளபதி. அவர் வந்து இப்படி அப்போ அதோட அர்த்தம் என்ன? சேதுபதிகள் வந்து நாயக்கர்களுக்கு
கட்டுப்படாமல் இருந்தார்கள் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காப்புல. நாயக்கரோட தளபதி ராமப்பையர் அவரே சொல்லியிருக்காப்புல. ஓகேவா? அதற்கு அடுத்த ஒரு லைன் வருது. அதாவது என்னென்னா, சேதுக்கரையில் சென்றவர்கள் மீண்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? இது சாட்சாத் திருமலை நாயக்கரே சொல்கிறாரு. சேதுக்கரையில் சென்றவர்கள் மீண்டதில்லை, வாளுக்கிரையிட்ட மறவன் வலுக்காரன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா, அவன் சேதுபதி மறவன் வந்து வலிமையானவன், அங்கே சேதுக்கரைக்கு போனவங்க திரும்பி வர முடியாது ராமப்பையரே. ஸோ அதனால் இந்த போர் தொடுக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. யார் சொல்லியிருக்கா? திருமலை நாயக்கரே சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் சின்ன பசங்க, திருமலை நாயக்கரே மறவன் யார், தங்களுக்கு கட்டுப்படாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத அவரே பதிவு பண்ணிட்டு போயிருக்கார். ராமப்பையன் அம்மானில் நீங்கள் இப்போவே எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்த லைன் ஒன்று இருக்குது. இதுவும் யார் சொல்லியிருக்கா? திருமலை நாயக்கர் தான். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அதாவது வடுகர் என்றாலே மதியாதார் மறவன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. வடுகர் என்றாலே மறவர் மதியாதார். அதாவது வடுகர் அப்படின்னு நம்ம போய் நின்னாலே நம்மளை மதிக்க மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. யார் சொல்லியிருக்கா? திருமலை நாயக்கர். ஸோ இதெல்லாம் வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்ட வரலாறுகள். ஓகேவா? இப்படி ஒரு நாயக்கர் அரசு கட்டுப்படாமல் நாயக்கர் எடுத்து சண்டை போட்டு உயிரை விட்டுருக்காங்க. மறவர் மன்னர்களும் உயிரை விட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி கட்டுக்கதையை அப்படியே போட்டுட்ருக்கீங்க. இங்கே இருக்கிறவங்களாம் கேனப்பையெல்லாம் நம்பிடுவான் அப்படின்னு நினச்சி இப்போ கட்டுக்கதைகளை அவுத்து விட்டுட்ருக்கீங்க. இதற்கு பிறகு பாருங்கள், இப்போ நீங்கள் ஜாதிய கண்ணோட்டத்தில் கொஞ்சமாவது விட்டு வெளியே வந்துருந்தீங்க அப்படின்னா, தமிழர்களா இந்த ஒரு சீனை நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நாயக்கர் படை மிகப்பெரிய படையெடுப்பு. அப்படி படையெடுத்து வராங்க. சேதுபதியை வந்து எப்படியாவது வந்து வீழ்த்தணும், சேதுபதி மன்னர்களை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சேதுபதி மன்னர்கள். ஓகேவா? இதை நீங்கள் ஜாதிய கண்ணோட்டத்தை நீங்கள் வந்து பார்க்காதீங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு முதல்லே சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதிய கண்ணோட்டம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சேதுபதி மன்னர் சடைக்கன் சேதுபதி அப்படியே குதிரையில் வாராப்பில். அவரோட தளபதி வன்னியத்தேவர் அவரும் குதிரையில் வாராப்பில். அதன் பிறகு அவர்கிட்டையும் நம்ம வெட்டுமுருமல் பாண்டியர்கிட்ட 10 கொண்டையங்கொண்ட மறவர்கள் தளபதியாக இருந்தாங்களே, அதே மாதிரி சடைக்கன் சேதுபதிக்கிட்டையும் தளபதிகள் இருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்தத்தேவர், கருத்துடையான், வீசு கொண்ட தேவர், கனிச்சேர்வை இப்படின்னு அவரோட தளபதிகள் படைசூழ மறவர் படை வந்து வேல்கம்பு வாள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய போர் தொடுத்து போகிறாங்க. போர் எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மானாமதுரை, இளையான்குடி, பாம்பன், அதுக்கப்புறம் போகலூர், சேதுக்கரை, ராமேஸ்வரம், இப்படி எல்லா இடங்கள்லேயும் போர் நடக்குது. எல்லா இடத்துலையும் மறவர் படைகளும் நாயக்கர் படைகளும் மோதிக்கிறாங்க. மிகப்பெரிய சேதாரம். நாயக்கர்களுக்கும் சரி மறவர்களுக்கும் சரி. அங்கே 600 இங்கே 300ன்ட்டு மக்கள் வந்து இறக்குறாங்க. இந்த போரில் பார்த்திங்கன்னா போகலூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சேதுபதி மன்னர் சடைக்கன் சேதுபதியே களத்தில் இறங்கி அடிக்காப்புல போகலூரில். மற்ற இடங்கள்லாம் மறவர் படைகள் நாயக்கர் படைகள் மோதிக்கிறது. போகலூரில் வந்து சடைக்கன் சேதுபதியை இறங்கி களத்தில் இறங்கி அடிக்காப்புல, அடித்து விரட்டுறாப்புல. தளபதி பார்த்திங்கன்னா வன்னியத்தேவர் அவரும் இறங்கி அடிக்காப்புல. மெய்யழகன் படம் பார்த்துருப்பீங்களா? இந்த படத்தில் கார்த்தி சொல்வார், அந்த சீன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கரிகாலன் வந்து அப்படியே குதிரை மேலே யானை மேலே வராரு அப்படின்னு. அதெல்லாம் அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு யோசிங்க. அவ்வளோ பெரிய சண்டை. அந்த சண்டையில் வந்து சேதுபதி மன்னர் சடைக்கன் சேதுபதி மிகப்பெரிய வெற்றியை பெறாரு. ஓகேவா? அது வெற்றி பெற்றாலும் பார்த்திங்கன்னா சடைக்கன் சேதுபதிக்கு வந்து தோள்பட்டையில் வந்து வாளால் வெட்டப்பட்ட காயம் ஏற்பட்டுருக்குது. ஸோ வந்து இதன் பிறகு பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போர்ச்சுகல் படையும் ஐரோப்பிய படைகளும் திருமலை நாயக்கரோட ஒப்பந்தம் போட்டுட்டு திருமலை நாயக்கர்களுக்கு ஆதரவாக சடைக்கன் சேதுபதியை எதிர்த்து களத்தில் வராங்க சண்டைக்கு. போர்ச்சுகல் படை, ஐரோப்பியர் படை இந்த படையும் களத்தில் இறங்கி திரும்பவும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில் பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் படையும் ஐரோப்பிய படைக்கும் மிகப்பெரிய ஷாக்கு. என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்ம சடைக்கன் சேதுபதி பீரங்கி வச்சுருக்காப்புல. இது நீங்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் வேணால் எடுத்து படிச்சுக்கோங்க. பீரங்கி வச்சு அடிக்காப்புல. இப்போ போர்ச்சுகல் படையும் ஐரோப்பிய படையுமே தலை திரிக்க தரித்து ஓடுறாங்க. இந்த போர்லேயும் சடைக்கன் சேதுபதி வெற்றி பெறார். மீண்டும் 1 வருடம் கழித்து திரும்பவும் வந்து போர் நடக்குது. மீண்டும் 1 வருடம் கழித்து அந்த ஐரோப்பிய படையும் போர்ச்சுகல் படையுமே வீழ்த்தியாச்சு. திரும்பவும் 1 வருஷம் கழித்து நம்ம திருமலை நாயக்கர் திரும்பவும் படையை அனுப்புகிறார் ராமேஸ்வரத்துக்கு. ஒரு போர் நடக்கு. இந்த போரில் பார்த்திங்கன்னா இந்த போர் நடக்கிற காலகட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. யார்? வடநாட்டிலேருந்து வருவாங்கள்ல சாமியாருங்க, இந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு சாமி கும்பிட்டெல்லாம் வருவாங்கள்ல, அவங்களாம் வந்து நம்ம திருமலை நாயக்கர்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த ராமேஸ்வரத்தை பாதுகாத்துட்டு இருந்ததே அவங்க தான். ஸோ இப்படி போர் நடத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்தும்போது சடைக்கன் சேதுபதி எல்லாத்துட்டையுமே இங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிற காலகட்டத்தில் தான் சடைக்கன் சேதுபதி கைது செய்யப்படுறார். போர் நடக்கும்போது கைது பண்ணல,
பேச்சுவார்த்தை நடக்கும்போது சடைக்கன் சேதுபதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். வரலாறு இப்படி இருக்குது. இது நீங்கள் எடுத்து படிங்க. மறவர்கள் சேதுபதிகளாக இருந்தாலும் சரி, பாண்டியர்களாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நாயக்கர்களை எதிர்த்து சண்டை தான் போட்டு வீழ்ந்திருக்காங்க. ஓகேவா? வந்த உடனே ஐயா சாமின்னு போய் யாரும் சரண்டர் ஆகலை. புரியுதா? யாரும் போய் எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்லாம் போய் யாரும் நிற்கலை. இடமே நம்ம இடம். இதில் இன்றைக்கி நீங்கள் தமிழர்களாக, நான் சொன்னது தமிழர்களாக கேளுங்க. அதாவது இந்த சேதுபதி மன்னர்கள் நாயக்கர்கள் வரும்போது எதிர்த்து சண்டை போட்டாங்கன்னா சேதுபதி மன்னர்கள் மட்டுமா சண்டை போட்டிருப்பாங்க? இந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் தான் சண்டை போட்டிருப்பாங்க. மாற்று சமுதாயத்தை சேர்ந்த எல்லாரும் தான் எடுத்து சண்டை போட்டிருப்பீங்க. ஓகேவா? அதில் மதியழகன், குமாரத்தேவர் அப்படிங்கிறவங்கெல்லாம் போர்ச்சுகல் படையில் இறங்கி சண்டை போட்டு உயிரே விட்டுருக்காங்க சடைக்கன் சேதுபதி போர் நடக்கும்போது. ஸோ எல்லா சமுதாயம் சேர்ந்து தான் எதிர்ப்பாங்க. அதுக்கு தலைமையில் மறவர்கள் இருக்காங்க. இப்போ பாண்டிய மறவர்களாக இருந்தாலும் சரி, சேதுபதி மறவர்களாக இருந்தாலும் தலைமையில் இருந்திருக்காங்க. மற்றபடி கீழே போர் வீரர்களாக இருந்து சண்டை போட்டதில் எல்லா சமுதாயம் தான் இருந்திருப்பாங்க. மறவர்கள் சண்டை போடலைன்னா யாருமே சண்டை போடல அப்படின்னு தான் அதோட அர்த்தம். இது கூட தெரியாமல் பொய்யையும் புரட்டையும் இந்த கல்யாண சுந்தரம் தினேஷும் உட்காந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டு பரப்பிட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பொய்யை பரப்பினாலும் சரி, அது கடைசி வரைக்கும் பொய் தான். ஓகேவா? உண்மைங்கிறது அங்கேயே தான் இருக்கும். எப்போனாலும் நீங்கள் வேணால் வரலாற்றில் தேடி படிச்சிடலாம். ஏன்னா அந்த போர் நடந்த காலகட்டத்தில் இருந்தவங்களே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? நாயக்கர்கள் வரும்போது கடுமையாக எதிர்த்து நின்றவர்கள் மறவர்கள் தான். மறவர் படை தான் மிகப்பெரிய அளவில் நாயக்கர் எதிர்ப்பும் சரி, முகலாயர் படையெடுப்பையும் சரி, நவாப்புகள் எதிர்ப்பும் சரி, மிகப்பெரிய அளவில் எதிர்த்து சண்டை போட்டது மறவர் படை தான். ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்.